புவனா, எவ்வளவு நேரம் நீ கூப்பிடுறது? இதோ வரமா. ஏண்டா கடைக்கு போகல இன்னும் நீ? நான் போறது இருக்கட்டா, நீயே இம்பிட்டு பரபரப்பா இருக்க. இன்னைக்கு நாள் நல்லா இருக்குடா. ஆ, அதான் பத்திரிக்கை எழுதலான்னு இருக்கேன். இப்பவா? ஆமா, நாள் நெருங்குதுல்ல. எழுதி வச்சுட்டோம்னா அப்புறம் பொண்ணு வீட்ல காட்டி பத்திரிக்கை அடிக்க கொடுத்துடலாம். ஏகா, ஓ மகனை விட நீதான் கல்யாணத்துக்கு துள்ளிக்கிட்டு திரிற. புவனா, ஆமா புவனா, வரமா. பாத்தியா கூப்பிட கூப்பிட வர்றாள் அவ. ஏ போனா, ஆத்தா கூப்பிடறல்ல, வா. என்ன மாமா? முதல்ல இந்த செல்போனை புடிங்கி போடணும். என்ன உள்ள என்னடி பண்ற? போன் பாத்துட்டு இருந்தமா. போய் ஒரு நோட்டு பேனா எடுத்துட்டு வா. அண்ணன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எழுதுறதுக்கு விவரம் எழுதி கொடுக்கணும். அதுதான். இதோ உடனே எடுத்துட்டு வந்துடுறேன். என்னடா எழுதுனது சரிதானே? கரெக்ட் தாங்க, கரெக்ட் தாங்க. எழுதிட்டியா? எழுதிட்டமா. இந்தா குடு. ஏண்டி, உனக்கு புத்தி கித்தி ஏதாவது இருக்கா இல்லையா? என்னம்மா? என்னடி இது? என் மகன் பேரை வெறும் செந்தில்னு எழுதி வச்சிருக்க. ஏகா, அதானே அவன் பேரு. எங்களுக்கு தெரியாம வேற ஏதாவது பேர் வச்சே என்ன? இந்தடி செந்தில் பிஏ பிஎட் ஆசிரியர், பள்ளத்தூர் பள்ளிக்கூடம்னு போடு. பத்திரிக்கையில வாத்தியான் போட்டா மாப்பிள்ள மாட்டிக்கிடுவானே. கூட வேலை பாக்குறவனுக்கு என்னென்னு மாப்பிள்ள பத்திரிக்கை கொடுப்பான். ஏக்கா, என்னடா நீ விட்டா தாலுகா பின்கோடு எல்லாத்தையும் சேர்த்து போட சொல்லிடுவா போல் இருக்க. மாப்பிள்ள வாத்தியார்னு ஊருக்கே தெரியுமே, அதை எதுக்கு பத்திரிக்கையில போடணும்? என்னக்கா இது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஆமாமா, பத்திரிக்கையில படிப்பு போடுறதெல்லாம் ஓல்டு ஸ்டைல்மா. உங்க ஆத்தாவுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லு. என்ன பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? மத்த படிப்பும் என் பையன் படிச்ச படிப்பும் ஒன்னா? என் மகன் கௌரவமா வாத்தியார் வேலை பாக்குறான். அத பத்திரிக்கையில போடுறதுல என்ன தப்பு? நான் ஆசைப்பட்டுட்டேன்னு என் மகன் படிச்சு இன்னைக்கு வாத்தியாரா நிக்கிறான். உங்களுக்கெல்லாம் என்ன கிண்டலா இருக்கா? இல்லக்கா, அது வந்து போய் காமிச்சிட்டு வா, போட. சரிக்கா. மாப்பிள்ள மண்ணாங்கட்டி தோப்புல ஆபீஸ்ல மாப்பிள்ளை காணாம. அவனை என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? மாப்பிள பள்ளிக்கூடத்துல எழுத விட்டு போட்டு ட்ரைனேஜ்ல வந்து ஏதோ அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கியா? இதுல என்ன இருக்கு மாமா? எல்லாமே இருக்கியா? எச்எம் இந்த வேலைக்கு 2 ஆள் சம்பளமானு கணக்கு பார்த்துக்கிட்டு அண்ணனுக்கு ஒத்தாசையா இருன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாம அவரும் ஒண்டியா கிடந்துக்கிட்டு எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? அதான் நம்ம அண்ணனுக்காக ஒரு சின்ன ஒத்தாசை. நல்லா செஞ்சா ஒத்தாசை. ஐயா எல்லாம் கிளீன் ஆயிடுச்சுங்கய்யா. ஒத்தாசிக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. அண்ணா, இந்த சேர் எல்லாத்தையும் எடுத்து போட்டு இந்த மூடியை கரெக்டா மூடிடுங்க, சரியா? ஆமா வாங்க. சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லையா, அக்கா காலையில பத்திரிக்கை அடிக்கணும்னு சொல்லி மாடல் எழுத சொல்லுச்சு. நம்ம போனாதான் எழுதிச்சு. எல்லாம் நல்லாதான் போய்கிட்டு இருந்துச்சு. நல்ல விஷயம் தானே மாமா.
அத சொல்றதுக்கு ஏன் தயங்குறீங்க? அதெல்லாம் நல்ல விஷயம் தாயா. ஆனா உன் பேருக்கு பின்னாடி BA B.Ed ஆசிரியர் அப்படின்னு போன்னு அக்கா அடம்பிடிச்சிச்சு. என்னம்மா சொல்ற? ஆமா மாப்பிள, நானும் இந்த காலத்துல யாருக்கா படிச்ச படிப்ப பேருக்கு பின்னாடி போடுவாங்கன்னு கேட்டேன். இதெல்லாம் மாப்பிள்ளையும் விரும்ப மாட்டேன்னு என்கிட்ட சொல்லி பார்த்தேன். அதுக்கு அவன் சொல்லுவான் 1000, அதுக்காக அவன் படிச்ச படிப்பு இல்லைன்னு ஆயிருமா அப்படின்னு கேக்குது. என்னால சமாளிக்க முடியல மாப்பிள. அதான் இதுக்கு என்ன பண்ணலாம்னு உன்கிட்ட கேட்கலான்னு வந்தா நீ ட்ரைனேஜ் நோண்டிக்கிட்டு இருக்க. இல்ல மாமா, அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன பொய்ய சொல்லிட்டு அது இன்னைக்கு எங்க வரைக்கும் வந்து நிக்குது பாருங்க. ஒரு பொய்ய சொல்லிட்டு அதை காப்பாத்த தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்க மாமா. டேய் மாப்பிள, சரி மாமா, அப்படி வாத்தியாரனே போடுறேன்னு வச்சுக்கோ. பத்திரிக்கை எப்படி மாமா நான் ஸ்கூல்ல கொண்டு வந்து கொடுக்க முடியும்? என்ன பண்ண போறேன்னு தெரியல. அட விடியா மாப்பிள, இது வரைக்கும் வாழ்க்கையில எவ்வளவு சமாளிச்சிட்டோம். இதென்னா பெரிய கொம்பா? சமாளிச்சிருவோம். ஆனா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. யாருக்காக இல்லாட்டினாலும் வாத்தாளுக்காவது படிப்பை முடிச்சிட்டு வாத்தியார் ஆயிரியா, அதான் நல்லது. சரி மாமா. மாமா, அமுதா வீடியோ கால்ல வரா. அதுக்கு ஏன் டென்ஷன் ஆகுற? அந்த பக்கம் போய் பேசு. போயா. என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்ல அமுதா. ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. நீங்க லாஸ்ட் 4 ஹவர்ஸா கிளாஸா, அதான் தலைவலிக்குது. சரி வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. ஒரு காஃபி குடிச்சா சரியாயிடும். நீங்க சொல்லுங்க அமுதா. சரி. அப்புறம் நாளைக்கு நான் சொன்ன மாதிரியே வந்துருங்க. நீங்க கேட்ட பதில நான் சொல்றேன். சரி வச்சிடுறேன். அமுதா கண்ணு, நல்லா இருக்கியா? அத்தை நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சரி கண்ணு, உனக்கு என்ன பலகாரம் பிடிக்கும்? ஏன் அத்தை திடீர்னு கேக்குறீங்க? சும்மா சொல்லுத்தா. மருமகளா வரப்போறவளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே. எனக்கு என்ன பிடிக்கும்? என்ன அத்தா யோசிக்கிற? நான் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒண்ணு. சொல்லுத்தா. அவங்களுக்கு என்ன பலகாரம் பிடிக்கும்? செந்திலுக்கு கேக்குறியா? ஆமா அத்தை. அவனுக்கு என்னமா பொரி உருண்டைன்னா அம்புட்டு பிரியம். அவன் மாமன் சந்தைக்கு போனா இப்ப வரைக்கும் பொரி உருண்டை வாங்காம வீடு திரும்ப மாட்டான். அதை விட்டுட்டா இனிப்பு சுயம்னா செந்திலுக்கு உசுறு. அப்படியா? ஆமா அத்தா. எனக்கும் இனிப்பு சுயம்னா ரொம்ப பிடிக்கும் அத்தை. அம்மா இருக்கும்போது அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. இப்பெல்லாம் எங்க, நாம தான் எல்லாருக்கும் செஞ்சு தர வேண்டியதா இருக்கு. நமக்கு செஞ்சு தர யாரு இருக்கா? சரிதா, நான் சந்தைக்கு போகணும். நான் அப்புறம் பேசவா? பசிக்குதுன்னு சொல்றேன், அவ்வளவு சாப்பாடு போட சொல்றீங்க? அமுதா இருக்காள்ல, அவளுக்கு உன் அண்ணன் மாதிரி இனிப்பு சுயன்னா அவ்வளவு பிடிக்குமா. அதான் செஞ்சேன். போய் ஒரு 8 குடுத்துட்டு வந்துடுறேன். ஓ, அவங்க வீட்டுக்கா? யோ சிதம்பரம், என்ன அன்னைக்கு கடையில வச்சு என்ன அசிங்கப்படுத்தின?
தோ வரேன்யா. நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆ, நான் போய் கொடுத்துட்டு வரேன். வெயில்ல வேஸ்ட் அலைஞ்சிட்டு இருக்காத, சரியா? விடு, பசிக்குது என்ன? நான் போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன். நீ போ. டேய் வடிவேலு, சும்மா பேருக்கு போய் கொடுத்துட்டு வந்துடாத. அமுதா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு வந்து சொல்லு. அப்புறம் இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி? மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருக்கேன். என்ன ஏதுன்னு உள்ள கூப்பிட்டு உபசரிக்க மாட்டீங்களா? சொல்லுங்க, என்ன விஷயம்? அது இல்லையா? எது? அதான்யா, என் அண்ணன் செந்திலுக்கு பரிசம் போட்டீங்களே அந்த புள்ள. இல்லையா அது? மரியாதையா பேசுங்க. இப்படி பேசுறதே நான் உனக்கு கொடுக்கிற அதிகபட்ச மரியாதை தான்யா. இதுக்கு மேலையும் நீ என்கிட்ட எதிர்பார்க்கிற பாரு அந்த மரியாதை எப்படி வரும்? உங்க பேச்சும் நடவடிக்கையும் சுத்தமா எனக்கு பிடிக்கல. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. எதுவா இருந்தாலும் உங்க அம்மாவையோ அண்ணனையோ வந்து பேச சொல்லுங்க. யோ நில்லையா, உனக்காகலாம் என் பேச்சு நடவடிக்கை எல்லாம் மாத்திக்க முடியாது. அவங்கள வர சொல்லணுமா? அவங்கள யாரும் வரமாட்டாங்க. என் அம்மா அவங்க ஆசை மருமகளுக்கு, அதான் உன் மகளுக்கு ஆசை ஆசையா சொயம் செஞ்சு அவங்களே கொடுத்துட்டு போலான்னு தான் கிளம்புனாங்க. அவங்கள மடக்கி நான் தான் கொடுப்பேன்னு வம்படியா கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன்னா பாத்துக்கோயேன். இதெல்லாம் எதுக்கு? பாசத்துக்குன்னு நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. கடவுளை பத்தியா? கடைசியில எங்க எப்படி என்கிட்ட கூட்டிட்டு வந்து சிக்க வச்சிருக்காருன்னு. அன்னைக்கு கடையில வச்சு என்ன அவமானப்படுத்தினில, அதுக்கு பதிலடி தரவேனா உனக்கு? ஏய் ஏய், சும்மா எகுறாத என்ன? இது வெறும் ட்ரெய்லர் தான். உன்னை முச்சந்தில நிக்க வச்சு அவமானப்படுத்தல. என்ன படுத்தல? கண்டிப்பா நான் உன்னை அவமானப்படுத்துவேன். ஏய், சும்மா இங்க நின்னு வாய் சவடால் விடாம இடத்த காலி பண்ற. இன்னும் ஒரு வார்த்தை பேசுன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன், ஜாக்கிரதை. ஐயோ போலீஸ், ஐயோ போலீஸ். யோ போலீஸ்னா நான் பயந்துருவேன் நினைச்சியா? இந்தா, இது உன் மக வந்தா எங்க அம்மா கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுக்கணும். இத வச்சுக்க. ஐயோ பச்சோ போச்சே. இனிமே உன்னை இந்த வீட்டு பக்கம் பார்த்தேன், அம்புட்டு தான் தொலைச்சிருவேன். பாருடா பெருசுக்கு என்னமா கோவம் வருதுன்னு. இப்பவே இப்படின்னா பொண்ணு கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, எப்பவுமே அடுப்பு மேல உட்கார்ந்த மாதிரி சும்மா தக 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 தகன்னு இருக்க போறீங்க. வரட்டா பெருசு? அம்மா, உன் மருமக சொன்ன உடனே சுய உருண்டெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்க. எங்களுக்கு என்னைக்காவது செஞ்சு கொடுத்துருக்கியா? ஏண்டி, நான் உனக்கு எதுவுமே பண்ணி கொடுத்தது இல்லையா? ஆமா, எப்ப பாரு இதே தான் சொல்லிட்டு இருக்க. ஏய், என்ன கழுத கிளவி எனக்கு அம்மா முன்னாடி காலை நீட்டி உட்காந்துருக்க? ஏக்கா,
உனக்கு என்ன வேலை இல்லையா? சும்மா உட்காந்துருக்க? ஏண்டா இப்ப வரைக்கும் வேலை பார்த்துட்டு இப்ப தாண்டா உக்காந்துருக்க. அது பொறுக்கலையா உனக்கு? ஆமா, என்ன பலகாரம் வாடை அடிக்குது? மாமா அம்மா சுய உருண்டை செஞ்சிருக்காங்க. சுய உருண்டையா? எடுத்துட்டு வா, ஒரு கட்டு கட்டிடுறேன் இன்னைக்கு. இந்த விஷயத்த முதல்ல சொல்லாம விட்டுட்டிய. என்னக்கா பகல்லே பலகாரம் செஞ்சு அசத்துற? என்ன விசேஷம்? அது நம்ம அமுதா கிட்ட காலையில போன்ல பேசிட்டு இருந்தேனா, அந்த புள்ள பாவம் சுய சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுன்னு சொன்னுச்சு. அதான் செஞ்சு கொடுத்து அனுப்புனேன். மருமகளுக்கு இப்பயே சுய உருண்டையெல்லாம் செஞ்சு அசத்துறியாக்க? நடத்து நடத்து. டேய் சும்மா இருடா. அத்தாடி, அக்காவுக்கு வெக்கத்தை பாரு. கொண்டா கொண்டா கொண்டா. எவ்வளவு பெருசு போண்டா சைஸ்ல செஞ்சு டேய் வச்சிருக்கீங்க. டேய் டேய் வடிவேலு, இங்க வாடா, இங்க வாடா வாடா வாடா. அமுதா கிட்ட பலகாரத்தை குடுத்தியா? அமுதா சாப்பிட்டாளா? என்ன சொன்னா? இவன்ட்டா கொடுத்து விட்டா? இவன் போய் கொடுத்தானா இல்ல ஓரமா நின்னு தின்னானான்னு யாருக்கு தெரியும்? டேய் நீ சும்மா இருடா. வடிவேலு நீ சொல்லியா பலகாரத்தை குடுத்தியா? அமுதா என்ன சொன்னா? கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு. பலகாரம் எப்படி இருந்துச்சுன்னு நீ ஏன் போனை போட்டு கேட்டுக்க. கேட்டுக்க. ஹலோ, சொல்லுங்க அத்தை. என்னம்மா, சின்னவங்கிட்ட பலகாரத்தை கொடுத்து அனுப்பிச்சனே, சாப்பிட்டியா? பலகாரமா? என்ன பலகாரம் அத்தை? நீ சாப்பிடலையா? இல்லையே. இந்த பையன் வாசல்லயே நின்னு குடுத்துட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நீ போய் பாரு. அத்தை உனக்கு சுயம் செஞ்சு கொடுத்திருக்கேன். அப்படியா? சரி, நான் போய் பாக்குறேன். அப்படியே அண்ணனுக்கும் கொடு. என்னடா சிரிப்பு? மருமகன் தூக்கி தலையில வச்சு ஆடிட்டு இருக்கல, அவ வந்த முத நாளே உன் தலையில மிளகா அரைக்க போறா. அன்னைக்கு இருக்கு உனக்கு. அத நினைச்சேன், அதான் இப்ப சிரிப்பா இருக்கு. டேய், அவ இவனு பேசிட்டு இருக்க. அமுதா உனக்கு அன்னமண்டி. அத மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் மரியாதையா பேசு. பொல்லாத மருமகளை சம்பாரிச்சிட்டாங்க, சீமையில இல்லாத மருமகளை. என்னடா? டேய் சொல்லிக்கிட்டே இருக்க, பதில் சொல்லாம போயிட்டு இருக்க. ஏகா, என்னைக்கு அவன் நீ சொன்னது அவன் கேட்டிருக்கான்? விட்டு தொலை. இந்த பலகாரம் தான் ஒழுங்கா வீடு போய் சேர்ந்திருக்குமான்னு சந்தேகமா இருக்கு. என்னவுதா வந்ததுல இருந்து பேசாம இருக்க? என்ன பேசணும்? என்ன பேசணுமா? ஹே, என்ன ஏன் பிடிச்சிருக்குன்னு சொல்றேன்னு சொன்னியே. ஆமா சொன்ன. சரி அப்ப சொல்லு, மாமாவை ஏன் பிடிச்சிருக்கு? மாமா கிட்ட. ஓ, ஏன் பிடிச்சிருக்குன்னு நீங்களே சொல்லிடுங்க பாப்போம். ஏன் அழகா? ஏன் அறிவா? ஏன் ஸ்டைலா? ஐயோ, அப்ப என்னதான் பிடிச்சிருக்குன்னு நீயே சொல்ல. உங்களை எனக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னா, இருங்க, உங்களை எனக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னா, அதான் சொல்லு. நீங்க ஒரு வாத்தியார், அதனாலதான். ஆமாங்க, என்னைக்கு நீங்க ஒரு வாத்தியாருன்னு தெரிஞ்சதோ அன்னையில இருந்துதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது.